ஜான் மார்சலுக்கு சென்னையில் முழு உருவ சிலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்குது. என்னோட கேள்வி அப்படிங்கிறது, முதல்ல ஜான் மார்சல் அப்படிங்கிறவர் யார்? ஜான் மார்சல் என்ற பெயர் இந்தியாவிற்கென்று எழுதப்படுகிற வரலாற்றில் எப்போதும் மறக்க முடியாத ஒரு பெயராக நிலை பெற்றுவிட்டது. ஜான் மார்சல் இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தின் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம்ல, அந்த ஆய்வு நிறுவனத்தினுடைய தலைவராக டைரக்டர் ஜெனரலாக இருந்தவர். 1902 ஆண்டு முதல் 1928 ஆண்டு வரை 26 ஆண்டுகள் அந்த பதவியை வகித்தார். ஆனால் அந்த பதவியை வகிப்பதற்காக இங்கிலாந்தைச் சேர்ந்த அவர் இந்தியாவுக்கு 1902 ஆண்டில் வந்தபோது அவருடைய வயது 26. 26 வயது இளைஞர் ஒருவரை இந்திய தொல்லியல் கழகத்தின் தலைவராக நியமிக்கக்கூடிய தெளிவும் துணிச்சலும் கர்சன் பிரவுக்கு இருந்தது. கர்சன் 1899 1905 வரை இந்தியாவினுடைய வைஸ்ராயாக இருந்தவர். அதற்கு முன்னால் நம்ம இந்த இந்திய தொல்லியல் கழகத்தினுடைய வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஏஎஸ்ஐ என்று சொல்லப்படுகிற இந்திய தொல்லியல் கழகம் 1861 ஆண்டு நிறுவப்பட்டது. அதனுடைய முதல் தலைவராகவே இருந்தவர் ரொம்ப நாள் அந்த பதவியில் இருந்தவர் கன்னிங்காம் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் இந்தியாவில் பல பகுதியில் அவர் ஆராய்ச்சி செய்தார். அப்போ அவருடைய காலத்திற்கு பின்னால், பதவி காலத்துக்கு பின்னால் இந்திய தொல்லியல் கழகத்தினுடைய பணிகள் தொய்வடைஞ்சன. அப்படி ஒரு ஏஎஸ்ஐ சொல்லப்படுகிற இந்த தொல்லியல் நிறுவனமே தேவையா, அதுக்கு ஒரு டைரக்டர் ஜெனரல் இருக்கணுமா அப்படிலாம் கேள்வி கேட்கப்பட்டு அந்த பதவிக்கே ஆள் இல்லாமையும் அந்த பதவி காலியாக இருந்ததோ அந்த பணிகள்லாம் தொய்வு இருந்தது தான் உண்மை. இந்த நிறுவனத்திற்கு புத்துயிர் ஊட்ட வேண்டும் என்று கர்சன் நினைத்த போது அதற்கு பொருத்தமான ஒரு ஆளை தேடினார். 26 வயதானவர், கேம்பிரிட்ஜ் பள்ளியில் கல்லூரியில் படித்தவர், கிரேக்கம் துருக்கி போன்ற இடங்களில் அகழாய்வு செய்து பயிற்சி பெற்றவர், நேரடியாக பயிற்சி பெற்றவர். 26 வயதாகவே ஆனவர், இந்தியாவை தெரியாதவர். எந்தவித முன்முடிவும் இல்லாமல் திறந்த மனதோடு ஒரு ஜான் மார்சல் வந்ததால் தான் சிந்துவெளி என்ற வரலாறு நமக்கு கிடைத்தது என்று நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு திறந்த மனதோடு இங்கு வந்தவர், அவருடைய முதல் நோக்கம் நினைவு சின்னங்களை எல்லாம் பாதுகாக்கிறதா தான் இருந்தது. கடைசியில் சிந்துவெளி அறிவிப்பை அவர் வெளியிட்ட போது ஹரப்பாவுக்கோ மொகஞ்சோதரோக்காவோ அவர் போயிருக்கவே இல்லை. இந்த ஹரப்பாவிலும் மொகஞ்சோதராலும் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தொல்பொருள் தரவுகளை எல்லாம் சிம்லாவுக்கு வர வைக்கிறார். அப்போ ஏஎஸ்ஐனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் சிம்லாவில் இருந்தது. அங்கே ஒரு கருத்தரங்கை தொடங்கி அந்த கருத்தரங்கில் இந்த ஹரப்பாவில் மொகஞ்சோதராவில் கிடைச்ச விஷயங்கள்லாம் மேஜையில் போட்டு வச்சு அவர் விவாதம் பண்ணுறார். அப்போ தான் ஒரு முடிவுக்கு வர்றாரு, இது ஹரப்பா பண்பாடு மொகஞ்சோதரா பண்பாடுன்னு தனித்தனியாக பார்க்குற விஷயம் கிடையாது, இது ஒருங்கிணைந்த ஒரு நாகரிகத்திற்கான அடையாளம் சொல்லி அறிவித்து இந்த உலகத்தையே வியப்பில் ஆழ்த்தினார். ஆக சிந்துவெளி பற்றிய அறிவிப்பு என்பது இந்தியாவின் தேதி குறிப்பிடப்படாத தொன்மங்களை, இந்திய வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு செயல்பாடாகும், ஒரு நிகழ்வாகும். இதை தமிழ்நாடு கொண்டாடாவிட்டால் வேறு எவரும் கொண்டாட முடியாது. ஏனென்றால் இப்போது புதிய தரவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. சிந்து சமவெளி பண்பாட்டை ஜான் மார்சல் இந்த உலகுக்கு அறிவித்தது 1924 அப்படின்னு பார்த்தா இப்போ கிட்டத்தட்ட சரியாக 100 வருஷத்தை கடந்து நிற்கிறோம். இந்த 100 வருஷத்தில் சாதிச்சது என்ன, செஞ்சது என்ன? இந்த நாகரிகம் பற்றிய அறிவிப்பு வர்றதுக்கு முன்னால் நம்ம பொதுவாக என்ன நம்பிக்கிட்டு இருந்தோம், நமக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னு சொன்னால், இந்திய பண்பாடுங்கிறதே முதல்ல கட்டமைக்கப்பட்டது வேதங்கள்ல இருந்து தான். அந்த நாகரிகம் வேதங்களில் தான் தோன்றியது. அதுக்கு முன்னால் இங்கே இருந்தவங்களாம் பழங்குடிகள் இப்படிலாம் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் நமக்கு இருந்தது. ஆனால் இந்த வேத காலம் சொல்லப்பட்ட காலத்துக்கெல்லாம் முன்னால், அதுவும் இல்லாமல் அதாவது கிட்டத்தட்ட கிமு 2500, அதாவது இன்னையிலேருந்து ஒரு 4500 5000 ஆண்டுகளை ஒட்டிய காலகட்டத்திலேயே பெரிய பெரிய நகரங்கள், அருமையான தெருக்கள், வீதிகள், ரொம்ப ஒரே அளவிலான செங்கற்கள், அப்புறம் குளியல், பெரும் குளியல் அறை, குப்பை தொட்டி, இந்த மாதிரி ஒரு நாகரிகத்தினுடைய உச்சகட்டம் என்று சொல்லப்படுகிற அடையாளங்களோடு ஒரே மாதிரியான இடைக்கற்கள், எழுத்து, முத்திரைகள், இப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் கண்டடிக்கப்பட்டது. அப்படிங்கும்போது ஜான் மார்சலே ஆச்சரியப்படுறாரு. ஒரே எட்டில் இந்தியனுடைய வரலாறு காலம் ஒரு 2500 பின்னால் போயிடுச்சு அப்படின்னு மகிழ்ச்சியோடு சொல்வார். சிந்துவெளி பற்றிய அறிவிப்பினுடைய வயது 100ன்னு சொன்னால் அது ஒரு திராவிட அடித்தளத்தோடு தொடர்புடைய ஒரு பண்பாடுங்கிற கருத்தியலுக்கும் வயசு 100 தான். அண்மையில் நாங்கள் இது சங்க இலக்கியத்தை நேரடியாக தொடர்பு படுத்தி பேசிக்கொண்டிருக்கோம். இந்த 100 ஆண்டில் இது தொடர் பயணம் பண்ணியிருக்கு. இப்போ அண்மை காலங்களில் ஏற்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சி, கீழடி, சிவகலை, ஆதிச்சநல்லூர், மற்ற இடங்களில் நடந்த தொல்பொருள் ஆராய்ச்சி,
அப்புறம் வந்து ராக்கிகடி போன்ற இடங்களில் கிடைத்த தொல்பொருள் ஆராய்ச்சி, மரபு அணு ஆராய்ச்சி. இந்த அண்மை காலங்களில் நடந்த மிக முக்கியமான நிகழ்ச்சியில் வந்து தெற்கில் நடந்த அகழ்வாராய்ச்சிகள், இந்திய துணைக்கண்டம் பற்றிய மரபணு ஆராய்ச்சி புரிதல், இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரே திசையை நோக்கி அது நகர்த்துகிறது. அந்த திசை இது ஒரு திராவிட அடித்தளத்தைச் சேர்ந்த பண்பாட்டோடு தொடர்புடைய அப்படிங்கிற கருத்தியலை நோக்கிய நகர்வாக தான் இருக்குது. இதுதான் முக்கியமான அறிவியல் தரவு சார்ந்தது வந்து மரபணு ஆராய்ச்சியும் அண்மையில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளையும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.